எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Hebrews chapter 7 verse 7. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். The less is blessed of the better. இங்கே சிறியவன் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Here it has been said about the less. இன்றைக்கு உலகத்துல சிறியவர் பெரியவர் என்கிற ஒரு பாகுபாடு உலகத்துல காணப்படுகிறது. Even today we can see in the world there is a distinction between the greater and the lesser people. வயதுல சிறியவர்கள் பெரியவர்கள். The people those who are less in the age and greater in the age. அனுபவத்துல சிறியவர்கள் பெரியவர்கள். The people those who are in their experiences they are less and greater. படிப்பில சிறியவர்கள் பெரியவர்கள். The people those who are very lesser and greater in their education. ஜாதியில சிறியவர்கள் பெரியவர்கள். In their community some people those who are lesser and greater. ஊழியத்துல சிறியவர்கள் பெரியவர்கள். Even in the ministry some people are lesser and greater. இப்படி பல விதங்களிலே சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற ஒரு பாகுபாடை இந்த உலகத்திலே நாம் பார்க்கலாம். We can see in the world in various manners such type of distinction between the greater and smaller. சபையில கூட ஒரு சிலரை நாம் சிறியவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறோம். Even in the church of God we consider some people as least. ஒரு சிலருக்கு தங்களை சிறியவர்களாக மற்றவர்கள் எண்ணுகிறது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். Some other people grieving because some other people are considering them as very very least. ஒரு இடத்துல சொல்லுங்க low person. In one place it has been mentioned they are very low person. ஒண்ணுமே இல்ல, ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள், அவன் சிறியவன். Just if a person does not have any ego quality he shall be considered as a least one. ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த சிறியவனை பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். But the scripture says about the lesser or the less shall be blessed by the better. இந்த சிறியவர்கள் இதை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்திலே நாம் ஆராய போகிறோம். We are going to just research in this scripture regarding the lesser today. நீ சிறியவனா இருக்கலாம், ஆனா தெய்வீகமா இருக்கணும். அது குறித்து இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். You may be the least one but you should be the divine one. Regarding that the Lord God want to deal with us today. கர்த்தருடைய பார்வை பெரியவர்கள் மேல கிடையாது. In the sight of the view of the Lord God does not lay upon the greater one. ஒரு வீட்ல 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த தகப்பனுடைய கண்ணோட்டம் ஃபுல்லா யார் மேல தான் இருக்கும்? சின்ன பிள்ளைங்க மேல தான். If there are 4 children at home the father as well as the mother's view or the sight will be always upon the younger one. ஒரு மேய்ப்பனுடைய கண்ணோட்டம் ஃபுல்லா அந்த குட்டிகள் மேல தான் இருக்கும். Only the sight of the view of the shepherd shall be with the young ones of the அதுபோல தேவனுடைய பார்வை கூட பணக்காரன் மேல கிடையாது. So likewise the sight of the Lord God does not lie upon the riches. அவர் யார் சிறியவர்களா இருக்கிறாங்களோ அவங்க மேல தான் அவருடைய பார்வை பதிக்கப்பட்டிருக்கிறது. Whomever is smaller his eyes is being set upon them. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we read in Judges chapter 6 verse 15 அங்கே கிதியோன் தன்னை குறித்து சொல்கிறான், நான் என் குடும்பம் என் வீட்டிலேயே நான் ரொம்ப சிறியவன் சொல்றான். Here Gideon says about him I am least among my father's house. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? But what the Lord God did. அவனை பார்த்து அழைக்கும் பொழுது மிகவும் சிறியவனாகிய உன்னை நான் அழைத்தேன்னு சொல்லல. Seeing and even when he called I did not call you the least of you. அவனே தன்னை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல தன்னை தானே நொந்து கொண்டு சொல்றான், என் குடும்பம் ரொம்ப சிறுசு, நான் எங்க வீட்லயே ரொம்ப சின்னவன் சொல்றான். He was being fed up and he says about that my family is very weakest one as well as I am from the least of my father's house. ஆனா கர்த்தர் தன்னுடைய பார்வையில அவனை பேசும் பொழுது பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். But regarding him when the Lord God talked to him, ye mighty valiant man I am with you. உங்களுடைய குடும்பத்தில் உங்களை சிறியவங்களாய் அற்பமானவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் பல விதங்களிலே உங்களை நடத்தி இருக்கலாம். In your family you might have been led by various people of your family members, you are being least and disgraced. குடும்பத்தில் உள்ள முக்கியமான சம்பவங்களிலே in the great important incident of your family, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும்போது, when there are some good thing happen in your family, 4 பேர் கூடி இருக்கும்போது, when 4 people are assembled together, தொழில் கூடங்களிலே, in the business house of வேலை ஸ்தலங்களிலே, in the job place, சபையிலே, in the congregation, ஊழியங்களிலே, in the ministries, நீங்கள் மற்றவர்களால் சிறியவர்களாக நடத்தப்பட்டிருக்கலாம். you may be just led by others by as a least one. சிறியவன் என்று சொல்கிறதா உன்னுடைய தகுதியாக இருக்கு. It may be the worthy of you are being called as a least one. மற்றவர்கள் புறக்கணிக்கிறத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. You don't need to just worry about others are just rejecting you. தேவன் புறக்கணிச்சிர கூடாது. If the Lord God should not reject you, அத மட்டும் நீங்க கவனமா பாதுகாத்துட்டே you should be very concerned about that and preserve that. யார் உங்களை புறக்கணிச்சாலும் பரவாயில்லை. Let anybody reject you. தேவன் உன்னை புறக்கணிக்க நீ சான்ஸே கொடுக்க கூடாது. You should not give any room or chance. The Lord God doesn't reject you. எல்லாரும் உன்னை புறக்கணிக்கட்டும். Let all others reject you. யோசேப்பை சகோதரர்கள் புறக்கணித்தார்கள். Even Joseph was being rejected by his own brethren. ஒரு கட்டம் வரும்போது அவங்க அப்பாவே அவனை புறக்கணிச்சார். Even in one situation own father of him was rejected him. ஏன்னா நாங்க உன்கிட்ட வணங்க வேண்டியிருக்குமா? Because shall I have to come and worship you? பாருங்க அவங்க சகோதரர்களுக்கும் அவனுக்கு ஆகாதுன்னு நல்லா தெரியும். So they did not know, even the brethren does not agree with the நல்லா அவனுக்கு தெரியும்.
அவனுக்கு பிரதர்ஸோட இவனுக்கு ஒத்து போக முடியாது. So he himself well known about himself, so the brother he cannot go agree with his brothers. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? அங்கதான் அனுப்புனான். Even though the father sent him there, அது அவனுடைய வாழ்க்கையே மாற்றிடுச்சு. it was totally changed his life. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? But what did the Lord God do? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. உங்களை மத்தவங்க சிறியவங்களா மாத்தும் பொழுது நீங்களும் உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்க. When others are making you as a low person, you yourself make it your low. நீ சிறியவனாய் உன்னை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சிறியவனை தூக்குகிறார். When you dedicate yourself as a least one, the Lord God is lifting up a least one. சிறியவனை தான் அவர் தூக்கி எடுக்கிறார். Only the Lord God is raising the poor people. 1 சாமுவேல் 2:8 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். Even one first Samuel 1:8, we all know this word of God. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The verse chapter 2 verse 8. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it was said here? அவர் சிறியவனை the poor one. புழுதியிலிருந்து எடுக்கிறார். He raises the poor one from the dust. குப்பையிலிருந்து எடுக்கிறார். He is also taking them from the garbage. பாருங்க அவர் எங்க போய் தேடிட்டு இருக்காரு பாருங்க. Where he is, the Lord God is seeking them. எங்க போய் தேடிட்டு இருக்காரு பாருங்க. In which place the Lord is seeking them? அரண்மனையில தேடல. He did not seek them in the palace. அவன் சாஸ்திரிகள் தான் அரண்மனையில தேடுவாங்க. Only the wise people will go to the palace and seek. ஆனா தேவன் எங்க தேடுகிறார்? But what where the Lord God does seek? உங்க பழைய நிலவரத்தை பாருங்களேன். See the old state of you. உங்க குடும்பத்தினுடைய பழைய நிலவரத்தை பாருங்க. See the old state of your family status. இந்த மேன்மைக்கு வரதுக்கு முன்னால உங்களுக்கு எவ்வளவு தாழ்த்தப்பட்டிருந்தீங்கன்னு பாருங்க. How much you are also lower and disgraced before you come to this excellent state. இங்க இருக்கிற 199 பேர் சொல்லுவாங்க கர்த்தர் என்னை குப்பையில இருந்து எடுத்து வந்து என்ன செஞ்சாரு? பேத்தி வச்சாருன்னு. 99% of the people those are seated here, they shall be just telling that the Lord God exalted me here. புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து இன்னைக்கு உன்னை கொண்டு வந்து பிரபுக்களோட என்ன செஞ்சிருக்கிறாரு? விசுவாச வீரர்களோடு உட்கார வைத்திருக்கிறார். After taking you from the dust and the dunghill, the Lord God also made you to sit with the prince as well as the heroes of faith. அடுத்து முடிவு வரும் பொழுது மகிமையான சிங்காசனத்திலே கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். When you get the end, the Lord God is going to make you to sit to the glorious throne. பெரியவனை அல்ல, சிறியவனை. Not the greater one but the least. அந்த வார்த்தை விசுவாசிகள் கரங்களை விட்டு அல்லேலூயா சொல்லுங்க. Those who believe that, raise your hand and say hallelujah. சிறியவனை எடுத்து அவர் கொண்டு போய் மகிமையான சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறார். The Lord God is taking the least of the poor one and make them to sit in the throne of glory. அதனால மற்றவங்க உன்னை அற்பமா என்றாங்க, ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க, கவலையே படாத. So don't worry if the other people are leading you and guiding you as a least one as well as disgracing you. பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷர்கள் துடைத்து போடுகிற அழுக்கை போல காணப்பட்டேன். Paul speaks here, I am like the filth of the people. அழுக்கு துணி எங்க கிடக்கும்? Where should be the filthy rags? துடைத்து போடுவாங்க. So they will be just throwing out. அவன் சொல்றான், மனுஷர்கள் துடைத்து போடும் அழுக்கை போல நான் எண்ணப்பட்டேன். I was being counted as the filth of the people. ஆனா அவங்க பாருங்க, அவனை தான் கர்த்தர் மகிமையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார். But the Lord God brought him to a glorious place. இந்த கூட்டத்துல யாராவது நீங்கள் சிறியவர்கள் அற்பமா எண்ணப்படுகிறோம், அசட்டை பண்ணப்படுகிறோம், ரொம்ப என்னை வந்து அருவருப்பா நடத்துறாங்க, ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க, அப்படிலாம் யாராவது அறிக்கையோடு இருந்தா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னு விசுவாசி. If anybody those are seated here with the confession of the statement, somebody is just guiding me and considering me as a very least one, disgraceful and just rejecting me, abominable me, the Lord God is with you. பாதிக்கப்பட்ட ஜனங்கள் பத்தியில தான் கர்த்தர் இருக்கிறார். Only the Lord God is with those people those are affected. எங்க வேதனையோடு ஜனங்கள் இருக்காங்களோ அவங்க பட்சத்துல தான் கர்த்தர் இருப்பார். Wherever the people are being in the agony, the Lord God is with their side. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க விசுவாசத்தோட இருங்க. நான் அற்பமா எண்ணப்பட்டாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். In this matter you should be very faithful, even though I am being considered as a disgraceful, the Lord God is with me. 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalms 8 verse 5 when we read, தேவதூதரிலும் மனுஷனை சிறியவனாக்கினார், ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். The Lord God made little lower than the angels the man, as well as he has crowned him with honor and glory. பாக்கும்போது தூதனை விட கொஞ்சம் சின்னவனா தான் மனுஷனை உண்டாக்கினார். When we see that the Lord God created man little lower than the angels. ஆனா பார்வைக்கு தான் அப்படி தெரிஞ்சது. ஆனா தூதனை விட கனத்தினாலும் மகிமையினாலும் யாரை செஞ்சாரு? தேவன் மனிதனை முடிசூட்டினார். But only for the appearance he was looking somewhat little than the angel, but he has crowned him with a glory and honor. வாக்குத்தத்த வசனங்களை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, when we look into the promises, ஏசாயா 60:22 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். we know about Isaiah chapter 60 verse 22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். The little one shall become 1000 as well as the small one shall become the strong nation. அது எப்பொழுது செய்வாரா? At what time the Lord God shall do that? தீவிரமாய் இப்பொழுதே நடப்பிப்பேன் சொல்றார். Even now with haste he will do that. இந்த கூட்டத்திலே நீ உன்னை சிறியவனாய் மாற்றிக்கொள். You have to make yourself as the least one in this meeting. நீ ஒரு பெரிய ஆளா மாத்தினாதான் மத்தவங்க விஷ் பண்ணனும், கனம் பண்ணனும், தூக்கணும், உன்னை மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் எதிர்பார்ப்ப. நீ வந்து சாதாரணமா உன்னை தாழ்த்திட்டினா நீ போய் எல்லாரையும் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து தாங்கி ஏந்தி போவ. If you only consider yourself as a great one, you will be just expecting others to just respect you, salute you and just want to talk to you. But if you just consider yourself as the least one, you will be going and just purposely you will wish others and go. நீங்க எப்படி இருக்க ஆசைப்படுறீங்க சொல்லுங்க.
how in what manner you want to be. நீங்க பெரியவங்களா உங்களை நினைச்சுக்கிட்டீங்கன்னா மத்தவங்க உங்களை கனம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க. If you want to be great, you will be expecting others have to respect you. உங்களை விஷ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க. You will be expecting that they have to greet other. உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. You will be just thinking that they must see you and smile at you. கூட்டி கொண்டு போய் எங்கயாவது ஒரு சேர்ல உட்கார வைக்கணும்னு You ஆசைப்படுவீங்க. will be just thinking that you will be having the desires and you will be taken to some other place to be seated in the throne. அதே நேரத்துல நீங்க உங்களை தாழ்த்தி சிறியவர்கள்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, But in the same time, if you also humble yourself and accept yourself, you are least one. நீங்க மத்தவங்களை பார்த்தோன்னு நினைச்சுவீங்க. When you see others, you shall greet them. மத்தவங்களை கனப்படுத்துவீங்க. You shall honor them. கனம் பண்ணுகிறதில் ஒருவர் என்ன செய்து கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்க. Just you should give preference to the preference in honoring others. நீ கனத்தையும் மகிமையும் நீ தேடி போக கூடாது, அது ஒன்னே தேடி வரணும். The honor and respect you should not go seek that, it has to come seek you. உங்களை ஒரு இடத்தில் அழைத்தால், If anybody call you in a place, நீங்கள் ஒரு தாழ்ந்த இடத்தில் போல் அமருங்கள். just you go and sit in a lower place. அப்பொழுது அந்த வீட்டுக்காரன் வந்து Then the householder will come. உன்னை அழைத்து கொண்டு மேன்மையான இடத்துல உட்கார We வைப்பான். shall take you to the higher place and make you to sit there. உன்னை அழைத்த உடனே When you are நீ invited, மேன்மையான இடத்தில் போய் உட்காராதே. if you don't go and sit in a higher place in the first place. உன்னை விட மேன்மையானவன் அழைக்கப்பட்டிருந்தால், If anybody who is excellent than you being called in that place, வீட்டுக்காரன் உன்னை அழைத்து எங்க வந்து உட்கார the வைப்பான். householder where he will call you and make you to sit. இன்னொருத்தர் வர்றாரு, நீங்க கொஞ்சம் சீட்டை கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவோம். Just please vacate the seat with the other higher person is coming, he will say. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. Likewise it is given in the Bible. அப்ப நீ உன்னை சிறியவனாவே நினைச்சுக்கோ, ஒண்ணு தப்பே கிடையாது. So it is not wrong if you consider yourself as a very least one. சிறியவனை தான் மகிமையான சிங்காசனத்துக்கு கொண்டு போவார். Only the least shall be taken to the glorious throne. இன்னைக்கு நம்ம சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படும். Today the lesser shall be blessed by the better. இந்த கூட்டத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ உன்னை சிறியவனாய் மாற்றிக்கோ. In this meeting, if the Lord has to bless you, you have to make yourself as the least one. நான் ஒரு 7 சிறியவனாய் இருங்கிற 7 காரியத்தை உங்களுக்கு முன்னால I சொல்றேன். want to bless you because seven things how you should be, in what manner you should be the least. இதுதான் கர்த்தர் உங்களோடு சொல்லக்கூடிய வார்த்தை. These are the words the Lord God wants to tell to you. சிறியவனாய் இரு, Be a little one, ஆனால் நீ சீஷனாய் இரு. but you be a disciple. நீ சிறியவனாய் இரு. You be a little one. ரொம்ப தாழ்ந்து போறதெல்லாம் தப்பு கிடையாது. It is nothing wrong if you go low yourself and ஆனா go. நீ சிறியவனா இருக்கணும், ஆனா நீ சீஷனா இருக்கணும். You even though you are a little, but you should be the disciple. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read Gospel of Matthew chapter 10 verse 42. இந்த சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவன். Because of the name of the disciple among this little one. பிரியமானவர்களே, நீங்கள் சிறியவர்களாய் இருங்கள், ஆனால் சீஷனாய் இருங்கள். Beloved, be a little one, but you be disciple. நம்மில் எத்தனை பேர் சீஷர்களாய் இருக்கிறோம்? How many of us are being disciple? சீஷத்துவம் என்பது ஊழியர்களுக்குரியது மாத்திரமல்ல. The discipleship is not only for the servants of God. சீஷத்துவங்கிறது எல்லாருக்கும் உள்ளது. The discipleship is belong to everybody. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, When we read in Gospel of Matthew chapter 28, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. you go and make all nation into disciples. சீஷத்துவத்துக்கு 2 அடையாளம் இருக்கு. There are 2 tokens for the discipleship. சீஷத்துவம்னா என்ன? What is discipleship? இந்த ஜிப்பா போட்டா அது சீஷத்துவமா? If we wear this jippa, is it discipleship? நார்த் இந்தியால பாதி பேர் இப்படி தான் போட்டு அலையறான். In North India, most of the people those are wearing this jippa. அப்போ சீஷத்துவமா? Is it discipleship? அப்படி அல்ல. It is not so. நீ சீஷத்துவங்கறத மத்தவங்க கண்டுபிடிக்கணும். So others have to identify you are under the discipleship. இந்தியால இந்த யூனிஃபார்ம், India in this uniform. வெளிநாட்டுல இந்த In யூனிஃபார்ம். the foreign country, what type of uniform? அப்ப எப்படி ஒரு சீஷனை கண்டுபிடிக்கிறது? How can we identify a disciple? சீஷன் சீஷிங்கறத எப்படி How கண்டுபிடிக்கிறது? can we find out a man disciple and a woman disciple? அதுக்கு 2-3 அடையாளங்கள் There இருக்கு. are two or three tokens for that. ஹேர் கட்டிங்ல வச்சு கண்டுபிடிச்சலாமா? With the haircutting, can we identify them? நகை போடாத வச்சு So கண்டுபிடிச்சலாமா? with they are not wearing jewels, can we identify மீசை them? எடுத்ததனால Because கண்டுபிடிச்சலாமா? they have removed the mustache, can we identify them? அப்படி அல்ல. It is not so. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கு, It has been said in John the Gospel chapter 13. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள். If you love one to other, you are my disciple. யோவான் 15 என்ன சொல்லுது? What does John the Gospel 15 say? கனிகளை கொடுங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் என் சீஷர்கள். If you give much fruit, then you are my disciples. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் என்ன What சொல்லுகிறது? does Acts of Apostles chapter 9 say? தபித்தால் மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தாள். Tabitha did lot of alms and charities. நற்கிரியைகளை செய்து வந்தாள். She did lot of good works. ஆனபடியால் அவள் சீஷி என்னப்பட்டாள். So that she was called as a woman disciple. நீ ஒரு டிசைபிள், அதாவது சீஷன் சீஷின்னு சொன்னா உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அது உன்னுடைய கிரியை. So if you are called as a woman disciple and a man disciple, you have a token, that is your deed. யோவான் 13 நாம் பார்க்கும் பொழுது, When we read in Gospel of John chapter 13, 35 இந்த வார்த்தை it சொல்லப்பட்டிருக்கிறது. has been said in the verse 35. யோவான் 15 In John the Gospel chapter 15, 8ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல இந்த வார்த்தை verse சொல்லப்பட்டிருக்கு. 9, it has been said.
நீங்கள் என்னுடைய சீஷர் 8ஆம் வசனத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. This word is said in verse 8. அப்போ நீங்க கனி கொடுக்கணும். You must give much fruit. ஆவியின் கனி கொடுத்தாதான் நீ சீஷன். மற்றபடி நீ விசுவாசின்னு சொன்னா நீ சீஷன் விசுவாசி. ஆனா நீ சீஷன் அல்ல. Only if you give the fruit of the spirit you are the disciple. If you are just a believer you are not a disciple at all. நீ ஒருத்தனை கர்த்தருக்குள்ள நீ நேசிக்கணும். In the Lord you must love each other. அந்த முகத்தை வெட்டிட்டு நீ போயிட்டேன்னா சீஷத்துவத்தை உடைச்சிட்டு போயிட்டேனா. Just if you put a long face and go tan and go means you have just cut the discipleship and go. ஸ்தோத்திரம் பண்றதே விரும்பறது இல்ல, பார்க்கறதே விரும்பறது. எப்படி விலகி நம்ம போக அந்த சீஷத்துவ தன்மையை நம்ம இழந்துறோம். We are losing the discipleship. You don't like to even greet us other, don't want to see others. அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீ சிறியவனாயிரு ஆனால் சீஷனாயிரு. So that the scripture say be a little one but a disciple. அந்த சிறியவனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Only the Lord God is blesses that disciple. அந்த சிறியவனுடைய தூதன் பரலோக ராஜ்யத்திலே பரமபிதாவின் சமூகத்தை The தரிசிக்கிறான். angel of the little one will be just seeing the face of the Father in the heaven. நீ சிறியவனாயிரு ஆனால் சீஷனாயிரு, நீ கெட்டு போக உன்னை அனுமதிக்க Be மாட்டார். a disciple, little one, be a disciple. Lord shall not allow you to be perished. மத்தேயு 18:10 பார்க்கும் பொழுது When we read in Gospel of Matthew chapter 18 verse 10, இந்த சிறியரில் ஒருவனே அற்பமா எண்ணாது. the Lord don't despise any little one of them. அவருடைய தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். Their angels are always see the face of the heavenly Father. நீ சிறியவனா இருந்தாலும் சீஷனா இருந்தா உனக்குன்னு ஒரு தூதர்களை கர்த்தர் நியமிப்பார். Even though you are a little one, if you are a disciple, the Lord shall appoint an angel for you. ஒரு விசுவாசிக்கு ஒரு தூதன் காவலுக்கு நியமிக்கப்படுகிறான். So an angel being appointed by God to a believer for protection. பேதுரு வெளியே வந்த பொழுது When Peter came out of the prison, அந்த வீட்டு கதவை தட்டுகிறார். he was knocking the door of the house. அப்ப அந்த பெண் சொல்றா பேதுரு வந்திருக்கிறார். Then the girl says, so Peter has come here. உள்ளவங்க என்ன சொன்னாங்க? What are the people those who inside what they say? பேதுருடைய தூதனாய் It இருக்கலாம். may be the angel of Peter. அத வச்சு ஒரு தூதன் இருக்கான்னு சொல்றாங்க. So with that we can consider there is one angel. ஆனா எபிரேயர்ல வாசிக்கும்போது But when we read in Hebrews, பணிவிடை ஆவிகள். they are the ministering spirits. சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது When we read in Psalms, தூதர்கள் உன் பாதங்களை கல்லில் இராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள். the angels shall carry you so that in their hands so that your legs should not dash against a stone. சரியான விதத்துல பார்க்கும்போது பரலோகமே தேவனுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய தூதர்களை இயங்க வைத்திருக்கிறது. If you see correctly mean even the whole heaven is just operated to help for the children of மத்தேயு God. 18:14 பார்க்கும் பொழுது When we read in Gospel of Matthew chapter 18 verse 14, இந்த சிறியரில் ஒருவனையும் கெட்டு போக தேவன் அனுமதிக்க the மாட்டார். Lord God does not permit any one of the least shall be நீ perished. சிறியவனா இருந்தாலும் சீஷராயிரு, கர்த்தர் உன்னை கெட்டு போக அனுமதிக்கவே Even மாட்டார். though you are a little one, if you are disabled, the Lord shall not allow you to be perished. நம்மில் எத்தனை பேர் சீஷர்களா இருக்கிறோம்? How many of us are being disabled now? நம்ம இப்ப கேக்குறதெல்லாம் எந்த சபை விசுவாசி தான் கேக்குறோம். இயேசுவுக்கு விசுவாசி எல்லாம் கேக்குறது இல்ல. Nowadays we are not just only questioning that which believer of which church are you? அப்படிதானே கேக்குறோம். Is it so? நீங்க எந்த சபை விசுவாசி? So which believer, which denomination believer are you? நம்ம உடனே சபை பேர் தான் சொல்றோம். Immediately we are saying only the mentioning that name of the church. சீஷனா? Are you a disciple? நீ சீஷியா? Are you a woman disciple? நீங்க யோசிச்சு பாருங்க. Just you think it over. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல In Acts of Apostles chapter 9, அங்கே சொல்லி இருக்கிறது. it is mentioned here, 36ஆம் வசனம். verse 36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தங்களும் தபீத்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். ஒரு சீஷி இருந்தாள். ஒரு சீஷி, அதாவது அதுக்கு காரணம் அவள் தர்மங்களை மிகுதியாய் நற்கிரியைகளை செய்து வந்தாள். Because she did much alms as well as the charity. நல்ல தர்மம் செய்யுங்க. We must do much alms. தான தர்மம் செய்யுங்க. Just do much charities. நீங்க அந்த பழகணும். You need practice in that. காணிக்கை நீங்க காணிக்கை தசமபாகம் இதையே நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. You should not go on speak about the offering as well as tithe. இது இன்னொரு ஒரு பகுதி. This is one portion. நீங்க என்ன செய்றீங்க? தசமபாகத்தை முக்கியப்படுத்துறீங்க. விசுவாசம், நீதி, இரக்கம் மூணையும் விட்டுட்டீங்கன்னு பைபிள்ல சொல்லிருக்கு. The Bible says about you are just giving importance to the tithe, but you are just leave away the mercy, righteousness. அதையும் செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டும். You must do both this. அப்படிதான் பைபிள்ல வசனம் The Bible சொல்லுது. says so. அதனால நீங்க இந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very very conscious in this matter. அந்த ஒரு பெண் பாருங்க மிகுந்த தான தர்மங்களை செய்தார். You see this woman did lot of alms. அவளுக்கு வருமானம் என்ன? What type of income she got it? நீங்க யோசிச்சு பாருங்க. Just you think it over. அந்த தபித்தாளுடைய வருமானம் என்ன? What was the income of Tabitha? அவளுடைய தொழில் என்ன? What was the occupation of her? அவ ஒரு டெய்லர். She was a tailor. அவ்வளவுதான். That's all. அவ ஒரு சாதாரண ஒரு டெய்லர் She தான். was an ordinary tailor. அவ அங்கி வஸ்திரம் இதத்தான் செஞ்சுட்டு இருந்தா. Only she was going on preparing the garment as well as clothes. அந்த டெய்லரிங்ல கிடைச்ச பணத்தை அவ மிகுந்த தான தர்மம் செஞ்சாங்க. The money what she got it from the tailoring, she did much alms. இப்போ பாருங்க அவ செத்து போயிட்டா. Now she has been died. அவளை பேதுரு எழுப்புறான். Peter was raising her up. நீ மரித்த பின்பு இயேசுவின் வருகையில நீ உயிரோடு எழும்பணும்னா
உன்னுடைய நற்கிரியைகளும் உன்னுடைய தான தர்மங்களும் தான் உன்னை எழுப்பும். After you have been died, if you want to just rise up in the coming of the Lord Jesus Christ, your alms as well as a good deed will help you. அதனால தான் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், சிறியவனாயிரு ஆனால் சீஷனாயிரு. So the live I want to repeat again, be a little one but a disciple. அடுத்து சிறியவனாயிரு ஆனால் விசுவாசியாயிரு. Next, be a little one but be a believer. மத்தேயு 18 அதிகாரம் 6 வசனம். Matthew 18 verse 6. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர். The little one, those who believe me. நீ சிறியவனாயிரு, சபையில, குடும்பத்துல, 4 பேர் மத்தியில, தொழில்ல, எதுலயும் நீ சிறியவனா இருந்துட்டு போ. ஆனா நீ சீஷனாயிரு, நீ விசுவாசியாயிரு. Let you be a little one in the church, in your family members or among 4 people in your business, but be a disciple. ஆண்டவர் நீ சிறியவன் பெரியவன் பார்க்கறது இல்ல, நீ விசுவாசியா இருக்கிறான்னு அவனை So பார்க்கறார். the Lord God is just does not see you whether you are greater or less or you a believer he sees. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? What type of faith is ours? மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசமா? Is it our faith to just roll away the mountain? இல்ல கிரியை இல்லாத செத்து போன விசுவாசமா? Or our faith is a faith which without any deed it has been dead? இல்ல சூழ்நிலைகளில் புலம்புகிற அற்ப விசுவாசமா? Or it is a least faith in the among the situation we lament இல்ல of. தேவனுடைய கிரியைகளை விசுவாசிக்க கூடாத அவிசுவாசமா? So is it as unfaith we cannot even just believe the operations of God? ஜுரம் எத்தனை டிகிரிங்கறத கண்டுபிடிக்க உனக்கு ஒரு மீட்டர் வச்சிருக்கீங்க. You are having a thermometer to find out that what type of temperature you are having the fever. ரூம்ல எவ்வளவு ஹீட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க. You are having also the machine to find out what is the Fahrenheit of the room temperature. சுகர் கூடிருச்சா குறைஞ்சுதான் கண்டுபிடிக்க கூடிய ஒரு மீட்டர் You வச்சிருக்கீங்க. are having the glucometer to find out the degrees of the sugar too. ஏன் விசுவாசம் கூடிருக்கா குறைஞ்சிருக்கான்னு கொஞ்சம் மீட்டர் போட்டு பாரு. Just why don't you have the parameter to check your faith whether it is decreases or increases? அந்த மீட்டர் எங்கயாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். I think so. உள்ள வரும்போது அந்த கேட்ல வச்சிட்டா போதும், உள்ள வரும்போது மைனஸ் பிளஸ் காட்டிரும். So if you could just keep it fit it on the gate, while you come inside it will be showing that whether it is decreasing or increasing of your faith. நல்லா இருக்கும்ல இல்லையா? Will it be good? No. உள்ள வந்த உடனே வரிசை ஹோலினஸ், ஃபெய்த், பிரதிஷ்டை, டெடிகேட்டட், வரிசை கான்சக்ரேஷன் வரிசை இருந்துச்சுனா போதும். இவன் வரும்போதே பாத்துருவான், ஓடிடுவான் திரும்பி. So they will be just running out, they are just எல்லாம் மைனஸ் 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 னே அப்படி ஓடி சோத்ரம் சோத்ரம்னு போய்டும். So they will just say praise the Lord and then go run away because all the meters of like holiness. அதே தாண்டி உள்ள வந்துட்டானா திரும்பி போகும்போது எல்லாம் 100 ஆனிக்கும், கரெக்ட்டா இருக்கும். சென்டமா சந்தோஷமா போவான். அடுத்த வாரம் வரும்போது பார்க்கணும் அதெல்லாம் வித்துட்டானா என்ன ஆச்சு. So while they go back from the church of God, at the end of that they will be having 100% of everything. So the next week when they come, whether they are having it or not. ஒரு சிலர் ரொம்ப துக்கப்படுறாங்க, 2 கிலோ குறஞ்சிட்டேன். Some other people are very disappointed. 2 கிலோ குறஞ்சதுக்கு அவனுக்கு துக்கம் போயிடுச்சு. 2 கிலோ குறஞ்சிட்டேன். விசுவாசத்துல 40 கிலோ போயிடுச்சுங்க. They are worrying there only 2 kilos of they are very loss of weight, but loss of 40 kilos in the faith it has decreased. நீங்க யோசிச்சு பாருங்க. Yes, you think it over. விசுவாசம் எப்படி இருக்கு? How is your faith? அவர் சொல்றார், இந்த விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர். So the little one, those are believing me. நீ சிறியனா இரு பரவாயில்லை, ஆனா விசுவாசியா இரு. Let you be a little one but be a believer. விசுவாசத்திலே ஆபிரகாம் பலவீனமாக இருக்கவில்லை. Abraham was not staggered in the faith of தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார். He was glorifying God and become stronger in the faith. ஒரு வருஷம் அல்ல, not only 1 year. 25 வருஷம் விசுவாசத்திலே கர்த்தர் தருவார் என்ன தருவார், கட்டாயம் தருவார். அவனை எப்ப கூப்பிட்டாலும் இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பான். For 25 long years he was going on just confessing that the Lord shall give me, Lord shall give me. At whenever he go and approach he will sing the same song. நீ விசுவாசத்திலே வல்லவனாய் மாறணும். So you should be strong in the faith of you. என்னை எல்லாரும் மதிக்கல நீ எவன் மதிச்சானா மதிக்காட்டானே நீ விசுவாசியாரு. So you will let anybody respect you or does not respect you, be a believer. என்னை அந்த சபையில யாருமே நீ விசாரிக்கல, யாரு விசாரிக்கட்டாலும் நீ யாரு, நீ விசுவாசியாரு, உன்னை தேவன் விசாரிப்பார். Nobody says inquire me in the church of God. If anybody does not just inquire you, the Lord shall inquire. நீங்க யோசிச்சு பாருங்க. Just you think it over. நீ சிறியவன்ங்கிறது தான் உனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. மத்தவங்க ரொம்ப உன்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அது உனக்கு துக்கமா இருக்கு. 3 நாள் சாப்பிடாம இருக்கிற. விசுவாசம் போயிருச்சே, அதுக்காக நீ என்னைக்காவது உட்கார்ந்து அழுதுருக்கியா? Have you ever sit and cried for because you have lost your faith, but only you are thinking so other people are counting you as the least one and just you are sitting and crying for that. மத்தேயு 25:40 பார்க்கும் பொழுது, when we read Gospel of Matthew chapter 25 verse 40 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said here? நீ சிறியனாயிரு, ஆனா ராஜாவுக்கு சகோதரனாயிரு. Be a little one but a brother of a king. கிறிஸ்துவுக்கு சகோதரனாயிரு. You be a brother to the Christ. வாசிங்க. Please read. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில், ராஜா சொல்றாரு, மிகவும் சிறியவர்களாகிய என்னுடைய சகோதரர். So the king says, those are very least, they are my brethren. எபிரேயர் 2 என்ன சொல்லுகிறது? What does Hebrew 2 says? அவர்களை தங்களுடைய சகோதரர் என்று சொல்ல அவர் என்ன செய்யறதில்ல,
வெக்கப்படுறதே He இல்ல. does not shame to call them as his own brethren. சில பிள்ளைங்க தாறுமாறா நடந்த உடனே தாய் தகப்பன் சொல்றாங்க இவன் என் பிள்ளையே இல்ல தேவையில்லை. When some children are walking perversely, the parents are saying regarding him, he is not my child at all. சில அண்ணன் தம்பிகள் எல்லாம் சொல்றாங்க அவங்க எல்லாம் என் கூட பிறந்தவன் நான் நினைக்கிறதே இல்லைன்னு சொல்லி. Some elder brother and younger brother, they are considering and telling that we are not even considering them as they are born with us. தேவன் அப்படி சொல்லவே மாட்டார். Lord God never says so. தேவன் ஒருபோதும் சொல்ல மாட்டார். The Lord God never says so. நீ பின்மாறி போயிட்டா கூட, Even though if you are நீ backslided, குட்டி சோறா போயிட்டா கூட, even though you have become just nothing, நீ சீரழிஞ்சு சிங்கிள் சுமந்தா கூட, even though you have become disgraceful and go, அவர் உன்னை மறுதலிக்கவே மாட்டார். he will not deny you. அவனை போய் கேட்டா அவர்ட்ட போய் கேட்டா இவன் யாருன்னா என் பிள்ளை தான் If சொல்லுவான். you go and just approach him and ask him, who is he? He is my son. அவர்தான் தேவன். He is only God. ஒரு ஆளு வந்து விவசாயத்தை கஷ்டப்பட்டு தன் பிள்ளைய படிக்க வச்சாரு. உங்களுக்கு தெரியும் தானே? You all know about the story. One man, after he was just doing all the farming work, he was with the suffering, he made his son to give ஒரு education. பாவப்பட்ட பட்டிக்காட்டு ஒரு மனுஷன் He was the country man. பிள்ளைக்காக பணத்தை அனுப்பிக்கிட்டே He இருந்தாங்க. was going on sending the money after money to his son. அவங்க ராஜபோகமாய் வாழ்ந்தான். He lived a kingly life there. ஒரு நாள் அப்பா பிள்ளைய பார்க்க போறாரு. One day the father went to see his son. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இவன் யாரு? யார் அந்த ஆளு The வந்திருக்காரு? friends all were asking, who is this அவனுக்கு man? அப்பான்னு சொல்றதுக்கு என்ன இல்ல, தைரியம் இல்ல. He did not have any boldness to tell he is my father. எங்க தோட்டத்துல வேலை பார்க்கறவர் வந்திருக்காரு, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். He is a gardener, he is working in our garden, just let me go and talk. தேவன் இப்படிதான் எப்படி உன்னை சொல்லுவாரா? Will the Lord God tell you so likewise? தேவன் ஒருபோதும் அப்படி சொல்ல The மாட்டார். Lord never says so. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ சிறியவனாயிரு ஆனா கிறிஸ்துவுக்கு சகோதரனாயிரு. And so that I want to tell you, be a little one but be a brother to Christ. அவர் உன்னை மறுதலிக்கவே மாட்டார். He shall not deny you. எத்தனை வருஷம் கழிச்சு நீ போனாலும் அவன் என் பிள்ளைன்னு தான் சொல்லுவான். After so many years back if you go, he shall call you as my brother. 40 வருஷம் கழிச்சு போன உடனே அழிச்சு பன்னியோட உருண்டு எந்திச்சு வந்தான் அந்த இளையகுமாரன். ஆனா ஓடி போய் அவன் என்ன செஞ்சாரு? தகப்பன் முத்தம் கொடுத்து கூட்டு வந்தான். After so many years are gone, the younger son he was also just rolling with swines and came back, but the father just went and embraced him and kissed him. நீ வந்து எவ்வளவு சிறியவனா இருந்துட்டு போ, ஆனா கிறிஸ்துவுக்கு நீ ஒரு சகோதரனா இல்லை. Whatever may be the little one you, but be a brother to Christ. உன்னுடைய சகோதரத்துவத்தை காத்துக்கொள். Just you keep up your brothership. சகோதர சிநேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்க கடவுள். Let the brotherly love continue in you. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். So in the worldly people they may say those who are having the younger brother they will not get afraid of the battle of truth. பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? ஆபத்தில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். Only the brother has born to you in the time of adversity they will help you. இப்ப நம்ம என்ன செய்றோம்? எனக்கு அவன் யாருன்னே தெரியாதுன்றான். So nowadays we say I do not know who is he. மைதீன் கிரீன் ரோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you heard about Maidilin? மைதிலி இல்ல, மைதீன் கிரீன் ரோஸ். Maidin green rose. ரோஸ் தமிழ்ல மைதீன் பச்சை ரோஜான்னு சொல்லுவாங்க. Maidin pachai roja in Tamil. அவன் வந்து ஒரு முஸ்லிம். He is a Muslim. அவன் இந்த இஸ்லாமில் இயேசுன்னு ஒரு புக் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் அவன் தான் ரைட் பண்றான், எழுதினவர். இஸ்லாமில் இயேசு. He is the writer of Jesus of Islam. இஸ்லாமில் இயேசுன்னு அப்படியே சொல்லுங்க. அவன் வந்து இந்த முஸ்லிம்ல இருந்து ரட்சிக்கப்பட்டவன். He has been saved from the Muslim community. மதுரையில இருந்து தான் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கான். From Madurai he has been saved. அவங்க அம்மா எல்லாம் ரட்சிக்கப்பட்ட போது அவங்க அப்பா வந்து தினத்தந்தியில கொடுத்துட்டாரு, இவள் என் மனைவியும் அல்ல, இவர்கள் எனக்கு பிறந்தவர்களும் அல்ல. When the family members of them have been saved, his father just published in the Dinatandi paper, this is not my wife, these are not my children. எப்படி இருக்கும்? How it would be? அப்படிலாம் இன்னைக்கு மறுதலிக்கிறவங்க இருக்காங்க. Even today people are denying their own family members. சில புத்தி இல்லாத பையங்க பொண்ணுங்க கூட அவனுக்கு அம்மா அப்பா வேணுமா, அவன் வேணுமா, இவன் வேணுமானா அம்மா அப்பாவே வேண்டான்னு போயிடுறான். Even some foolish boys and girls, whether you need your father or mother, they just deny their father and mother go. கடைசில பண்ணிட்டு போன பிறகுதான் புத்தி வரும். Finally when they approach the swine they will be getting the understanding. ஒரு கதா கலட்சம் போட்டாங்க. There was a concert or the sing song அந்த concert. இளையகுமாரன் புறப்படுறான் வீட்டை விட்டு. The younger son was departing from the house. அவங்க அப்பா போய் அழுகுறாரு. His father was crying. போகாத மகனே, You don't go my son. அவன் வாழ்க்கை போய்டும். Your life, you will lose your life. அவன் அதெல்லாம் சட்டை பண்ணாம He போயிட்டான். did not even mind at all. கடைசில எங்க போனான்னு தெரியும் தானே. Finally where did he go, you know? அதனால நீங்க இந்த நாட்கள்ல மறுதலிக்க கூடாது. So in this days you should not deny your. நீ இந்த சபையில ஒரு சகோதரன். You are a brother in the church. நாம எல்லாரும் சகோதர சகோதரிகள். We are all brothers and sisters. அந்த சகோதரத்துவத்தை நீ விட்டுற கூடாது. You should not lose this brothership. நீ உலகத்துல சின்னவனா இருந்தாலும் சகோதர ஸ்நேகம் உனக்குள்ள Even இருக்கணும். though you are a little one in the world, you have to keep up the brothership. செத்த பிறகு நம்ம எங்க போறோம்? After the death where we shall go?
சகோதரத்துவம் இல்லைன்னா பரலோகம் போக முடியாதே. If you don't have if you don't have the just a relation of brother, we cannot go to heaven. இன்னைக்கு உலகம் பெருசா இருக்கு, இல்ல விட்டா நீ இந்த தெருல போகலாம், அவன் அந்த தெருல போகலாம். பரலோகத்துல அப்படி போக முடியாது. So if the world is very great, you can go in one street and he can go in another street, but in the heaven you cannot go likewise. பரலோகத்துல அப்படி போக முடியுமா? Can we go in the heaven likewise? யோசிச்சு பாருங்க. Just you think it over. அவர் எருசலேம்ல இருக்கட்டும், நான் சீயோன்ல இருக்கிறேன்னு Let சொல்லுவீங்க. me be in Jerusalem, I want to be in Zion. இல்ல அவர் அடுத்த தெருல பொன்மயமான வீதியில இருக்கட்டும், நான் வெள்ளிமயமான வீதியில So let இருக்கேன். me in the golden street, let me be in the silver street. அங்க போகாதே. You will not go there. அங்க நோ என்ட்ரி கொடுத்துருவாங்க. They will give you no entry. சகோதரத்துவம் சகோதர ஸ்நேகம் இல்லன்னா அங்க மேல இடம் கிடையாது. If you don't have the love of the brethren, you will not be get any place up. அதனாலதான் நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் சூடு சொரணை இல்லாம ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு தாழ்த்தி கீழே விழுந்து காய் காலெல்லாம் பிடிச்சு பாதம் கழுவி என்னெல்லாமோ உங்களை செஞ்சு எப்படியா கொண்டு போய் சேர்க்கணும்னு ட்ரை பண்றோம். So we are also trying that whatever maybe the misunderstanding, anything comes maybe between us, we are humbling ourselves, just we are asking forgiveness, pardon everybody and go. இங்க வந்தவரை எல்லாத்தையும் செத்துறணும், சுயத்துக்கு செத்து போயிடணும். After we come here, we have to die for the selfish. மொத்தமா செத்துறணும். Totally we must die. ஊழியத்துக்கு வந்த பிறகு இன்னும் சுத்தமா செத்துறது. After we come to the இரண்டாவது சாவது. So we must totally die. பாஸ்டர் பிலிப் சீப் பாஸ் ஆகிறதுக்கு முன்னால கார் மெக்கானிக்கா ஃபெய்தம்ல வேலை செஞ்சிருந்தார். Pastor Philip was working as a car mechanic before he became a chief pastor. ஒரு நாள் டிராக்டர் ஓட்டிட்டு இருந்தாரு. One day he was driving a tractor. அவங்க அம்மா அப்பாவும் பார்க்க வந்தாங்க. His father and mother came to visit him. அவங்க பார்க்க வந்தா And they came. இவருக்கு காபி கொடுத்தாங்களா? அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா? He வேலை செஞ்சிட்டு இருக்காருல்ல. Because he was working, he was given a coffee. They were not given anything. இவருக்கு எப்படி குடிக்கிறது? அவங்களுக்கு கொடுக்கவா? அந்த நேரத்துல ஃபெய்தம்ல ஒண்ணுமே கிடையாது நேரம். ஒரு காபி கிடைச்சிருக்கு. இத பிரதிஷ்டை உடைச்சு அவங்களுக்கு கொடுக்கவா, நம்ம குடிக்கவா? ஒரே குழப்பம். He got a lot of confusion. இப்ப அப்படிலாம் இல்ல. இப்ப யாரு இருந்தாலும் காபி கொடுக்கலாம். Nowadays it's not so whoever come we give coffee. இப்ப அந்த ட்ரெண்ட் மாறி போயிடுச்சு. The trend has been changed now. நமக்கு இந்த நாட்கள்ல சகோதரத்துவத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. So in these days you must learn the brothership. நல்லா நீங்க ராஜாவுக்கு நீ சிறியனா இருந்தாலும் பரவாயில்ல, சகோதர ஸ்நேகம். Let you be the ராஜா சொல்றாரு, இந்த சிறியர்களாகிய என்னுடைய சகோதரர் சொல்றாரு. The king says, these are the little one, my brethren. வெளிப்படுத்தல் 11:18 பார்க்கும் பொழுது, When we read Revelation 11:18, பயபக்தியான சிறியோர். it has been said about the fearful little நீ one. சிறியவனா இரு, ஆனா பயபக்தி உள்ளவனா இரு. Even though you are a little one, you need godly fear. உனக்கு ஒரு பயமும் ஒரு பக்தியும் இருக்கணும். You need a godliness as well as fear. நீ துணிகரமா எதையும் பேசிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, நீ துணிகரமா கை நீட்டிடக்கூடாது. Boastfully or proudly, you should not just you should not do anything or speak anything. நீ எந்த விஷயத்திலையும் நீ மிஞ்சி செயல்படக்கூடாது. You should not work anything beyond your level. உன்னுடைய லெவலை தாண்டி நீ எந்த ரூட்லயும் போறக்கூடாது. You should not go beyond your limit in anything. நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very very cautious in this matter. ரொம்ப பயபக்தியா இருக்கணும். You should show much godly fear. ஒரு பெரிய பணக்கார சகோதரன் ஒரு சபையில ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டார். And there was a big rich brother, he started a problem in the church. அது ஒரு பெரிய பாஸ்டர் வச்சு அதுக்கு என்கொயரி. There was an inquiry after keeping a pastor. அப்போ அவர் சில குற்றச்சாட்டுலாம் சொல்லி முடிச்சார். He said so some accusation. அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாரு, Then this pastor said, நீ குற்றச்சாட்டுலாம் சொல்ற கரெக்ட் தான். it is correct, what are the accusation you say? ஆனா நான் சம்பளத்துக்கு ஊழியம் செய்ய வரல. But I have not come here to work for the salary. நீ சொல்ற மாதிரி ஊழியம் செய்யறதுக்குலாம் நான் வரல. I don't come here what you say accordingly I have to work here. கர்த்தருக்காக சேவை செய்ய வந்திருக்கிறேன். I have come here to serve the Lord God. நான் மனப்பூர்வமா செய்வேன். Willingly I will serve. நான் மனப்பூர்வமா செய்யறேனா செய்யலையாங்கிறது யாருக்கு தான் தெரியும்? தெய்வத்துக்கு தான் தெரியும். Only the Lord God knows that whether I am serving him willingly or not. உனக்கு ஒரு லிமிட் இருக்கு. You are having a limit. நீ அந்த லிமிட்ல நில்லு. நான் எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. நான் என் லிமிட்ல நிக்கிறேன். போயிட்டே இருக்கலாம். Let you stand in the limit you are having. The limit I have a limit, I will be going in that limit. நம்ம அந்த பயபக்தியிலேயே தான் இருக்கணும். Only we should be in the godly fear. அந்த பயபக்தி போயிர கூடாது. We should not lose a godly fear. அந்த சரியான விதத்துல நீங்க அந்த நிலவரத்தை நீங்க காத்துக்கொள்ளணும். In the right manner you have to protect that condition. இந்த கோயில் பூனையா மாறிர கூடாது. We should not be like the church cat. அப்படிதானே? Said so. அது பாட்டுக்கு சாமி சலமே எல்லாம் ஏறி சுத்திட்டு அலையும். It will be going upon the idol of the temple everywhere. அது தெய்வீகம் இல்லாம போய்டும். There will be no divinity there. பயபக்தி உள்ள ஒரு சிறியோர். So the little one, those are having the godly fear. நீ சிறியவனா இரு, ஆனா பயபக்தி உள்ளவனா இரு. Let you be a little one but have the godly fear. 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல Psalms 115th verse 13. நீ சிறியவனா இரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இரு. You should be let you be the little one but we have to fear God. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை பயப்படுகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன்.
மாட்டேன். Only I will look unto the man who won't tremble on my words. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கணும். Let you have the fear of God. மனுஷன் பாக்குறானோ இல்லையோ தெய்வம் பாக்குறாரு. Whether the man is watching you or not, the Lord God is watching you. மனுஷன் கேக்குறானோ இல்லையோ தெய்வம் கேக்குறாரு. Whether the man is hearing or not, but the Lord God hears everything. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க சிறியவங்களா இருங்க, ஆனா பயப்பட்டு பயபக்தி உள்ளவங்களா இருங்க. So in this matter, let you be the little one, but you need fear of God. முதலாம் கொரிந்தியர் 15:9 பார்க்கும் பொழுது, When we read in 1 Corinthians chapter 15 verse 9, அங்கே பவுல் தன்னை குறித்து சொல்றார், அப்போஸ்தலரில் நான் சிறியவன். here regarding Paul, he speaks about himself, I am least than the apostle. அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். I am least than all apostles. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What's the right meaning of that? நம்முடைய மெசேஜ் படி, According to our message, நீ சிறியவனா இருந்தாலும் நீ அப்போஸ்தலனா இருக்கணும். let you be the little one, but you should be an apostle. அப்போஸ்தலர்னா என்ன? What does apostle mean? அனுப்பப்பட்டவன் அப்போஸ்தலன். One who is sent is an apostle. அப்படினா ஊழியக்காரங்க மட்டும்தானா? So only is that other servants of God? எல்லாருமே ஊழியக்காரங்க தான். They are all the servants. கரெக்ட் தானா? Isn't it correct? லேவியராகமம் 25:55 பாருங்க. When you read about Leviticus chapter 25 verse நீ 55, எகிப்திலிருந்து நீ புறப்பட்டாயானால் நீ ஒரு ஊழியக்காரன். if you have been deported from Egypt, you are a servant. அப்படிதானே? வாசிங்க. Isn't it so? Read it please. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. எகிப்திலிருந்து நீ புறப்பட்டுட்டியா, பாவத்தை விட்டு இயேசுவை பின்பற்றினியா, நீ ஒரு ஊழியக்காரன். If you have been deported from Egypt, leaving the sin, and if you follow Jesus Christ, you are a servant. சரி, உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? So what is the difference between you and us? நான் ஃபுல் டைம் ஒர்க்கர், நீங்க வந்து பார்ட் டைம் ஒர்க்கர். We are the full time worker, you are the part time workers. அப்படிதான், கரெக்ட் தானா? Isn't it correct? விசுவாசி வந்து ஒரு பார்ட் டைம் ஊழியக்காரன். The believers are the part time servants of God. பகுதி நேர ஊழியக்காரன் தான் விசுவாசி. The believers are the part time workers of God. சபை நடத்துகிற ஊழியக்கார சகோதர சகோதரிகள் முழு நேர ஊழியர்கள். சபையில் உள்ள விசுவாசிகள் சிறியோரோ பெரியோரோ பழையவர்களோ புதியவர்களோ நீங்கள் எல்லாருமே பகுதி நேர ஊழியர்கள். In the church, the servants of God, the in charge as well as the sisters, brothers, everybody, they are the full time workers. Ye believers, whether the newcomer or the old or the senior one, they are all the part time workers of God. சரி, நீங்க பார்ட் டைமா என்ன செய்றீங்க? What are you doing at the part time? பார்ட் டைம் ஊழியம் எத்தனை பேர் உண்மையா செய்றீங்க? How many of you are doing just sincerely the part time ministry? உங்களுக்காக நீங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே வேலை செய்றீங்க, சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்றீங்க. தெய்வத்துக்காக பார்ட் டைமா நீங்க என்ன பண்றீங்க? So for the Lord God say part time, as a part time worker, what are you doing for? For your sake, from the morning to till evening, you are doing lot of things. ஃபாரின்ல எல்லாம் பாருங்க, பார்ட் டைம் ஜாப் இருக்கு. So if you go to foreign country, there are part time jobs. பெரிய பணக்காரங்க கூட அந்த வேலையை செய்வாங்க. Even the very great rich people, they will go for the part time job. இப்பதான் இந்தியால அது என்டர் ஆகுது. Now only it is entering in India. இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கேயும் வரும். Here after a little while, it may come to Tamil Nadu. ஆனா நான் என்ன சொல்றேன்? But what I want to say, நீங்கள் எல்லாருமே தேவனுடைய ஊழியர்கள். here are all the workers of God. உண்மை சரிதானா? Isn't it correct? அப்ப நீ தேவனுக்காக என்ன செய்திருக்கிறாய்? And what have you done for the Lord God's sake? நீ உடனே சொல்ல, நான் காணிக்கை கொடுத்திருக்கிறேன். But you may say, I have given offering. காணிக்கை நீ கொடுக்காட்ட இன்னொருத்தன் கொடுப்பான். If you don't give the offering, the other man may give. காணிக்கை கொடுக்க ஆளா இல்ல? Is there no person to give the offering? அதுக்கு கர்த்தர் கணக்கொடுக்கலாத ஆளு The Lord வச்சிருக்கார். has kept a lot of people for that. நீ தேவனுக்காக என்ன ஊழியம் செய்தாய்? What type of ministry have you done for the Lord God's sake? அதுக்கு தான் பிரதிபலன். Only you are going to get the reward for that. நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கிற, You are just earning thousands of rupees. சபிக்கப்பட்ட பூமியில நீ வருத்தத்தோடு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற. So with all the labor in the costly land, you are also earning the money. இது சபிக்கப்பட்ட பூமியா இருக்கிறபடினால உன்னுடைய சம்பாத்தியங்கள் சாபமாக மாறுகிறது. Because this earth is a curse, yet all your earnings become the cursed one. இந்த சாபத்தை மாற்றுகிறதுக்கு 10ல 1 நீ என்ன செய்ற? தெய்வத்துக்கு கொடுத்து மீதியை சாபம் இல்லாம நீ திருப்பிக் கொள்கிறாய். In order to just change the curses, you are giving 1 out of 10 and just getting divorced back the other thing without curse. உன் சம்பாத்தியத்தில் உள்ள சாபம் போறதுக்கு நீ என்ன செய்ற? இந்த வேலையை செய்ற, Only you டெக்னிக்கலா are செய்ற. doing this work in order to remove the curse from your earning. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. There is no relation between this and ஆனா ministry. தேவனுக்காக நீ என்ன செய்தாய்? What type of ministry have you done for Lord God? நீங்க நல்ல கைகால் இருக்க, என்ன You செஞ்சிருக்கீங்க? are having very good legs and hands. What have you done? நீங்க செய்றீங்க. நீங்க லீன் ஒரு கேசட் பாத்துருக்கீங்களா? You just கேள்விப்பட்டீங்களா? அது ஏதோ ஒரு about லீன். அவர் பேர் வந்து முடிவிலே தொடக்கத்திலே லீன் வரும். 2 காலும் 2 கையும் கிடையாது. He does not have the 2 legs and the 2 hands. அவன் பிரசங்கம் பண்றான். He is preaching. எப்படி இருக்கும்? How it would be? அவன ஒரு டேபிள்ல தூக்கி வச்சிருக்காங்க, டேபிள்ல சுத்தி இவ்வளவுதான் இருக்கும் காலு, இடுப்புக்கு கீழே. அதுல பிரசங்கம் பயங்கரமா வசனம் சொல்லி பிரசங்கம் பண்றான். கைகால் உள்ள நல்ல ஆள்லாம் உட்கார்ந்து அவன் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கான். All the people those are having the very good hands and legs, they are seated and hearing, listening the message. But this man, one who does not have the hands and legs, he is sitting on the table and preaching. சாட்சியாபுரத்துக்கு போயிருந்தேன். I went to Sarchapuram. ஒரு வீட்டுக்கு. I had been to your house. அந்த வீட்ல கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. There was a meeting was conducting. டெஃப் அண்ட் டம்ப் கிளாஸ் நடக்குது. There was a class for the deaf and dumb. சுவிசேஷம், அதாவது பிரசங்கம் நடக்குது. There was a message. அங்க இருக்கிற 10 பேரும்
காது கேளாதவங்க வாய் பேச முடியாது. The people, those who are just assembled there, the 10 people, they were deaf and dumb. பிரசங்கம் நடக்குது. There was a message. ஒரு போர்டு போட்டிருக்கு, ஹார்ட் எல்லாம் வரைஞ்சிருக்கு. There was a board in that the heart was drawn. அவர் இப்படி பிரசங்கம் பண்றாரு, இப்படிங்கறாரு, அப்படிங்கறாரு, ஆக்ஷன் கொடுக்கறாரு, உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப திரும்ப ரொம்ப பயபக்தியோட கேக்குறாங்க. நான் பாத்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு தான் ஒண்ணும் புரியாம போச்சு. So I did not understand anything, I was just listening. That man was just showing some action and the sign language he was speaking. Suddenly they were just showing. நான் வெளிய வந்துட்டேன். I came out. வெளிய வந்துட்டு சொன்னேன், இது எப்படி இந்த பாஸ்டர் இந்த டெக்னிக்கலா பிரசங்கம் பண்றானே? So how this pastor is technically he is preaching? ஏன்னா அவன் காது கேட்காது, Because he is a deaf. பேசவும் தெரியாது, He is a mute, he can't talk. அவனுக்கு புரியணும். They have to understand. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அவருக்கும் காது கேட்காது, அவருக்கு என்ன வராது, வாயும் பேச தெரியாது. Then they say so even the pastor also a deaf and dumb. எப்படி இருக்கும் பாருங்க. How it would be? அந்த பாஸ்டருக்கும் காது கேட்காது, அந்த பாஸ்டருக்கு என்ன வராது, பேசவும் வராது. ஆனா அவர் பாஸ்டர். அப்போ கைகால் டெஃப் அண்ட் டம்ப் ஒரு ஊழியம் செய்றான். உனக்கு கைகால் நல்லா இருக்கு, நீ என்ன ஊழியம் செஞ்ச? Being a deaf and dumb, he is doing a ministry. You are having a good legs and hands. What type of ministry are you doing for God? யோசிச்சு பாருங்க. Just you think it over. ரெண்டு கைகால் இல்லாதவன் பிரசங்கம் பண்றான். The man who does not have the 2 legs, he is preaching. டெஃப் அண்ட் டம்ப் ஆளு பிரசங்கம் பண்றான். Even the deaf and dumb, they are also preaching. நீ கர்த்தருக்காக என்ன செஞ்ச? What have you done for the Lord God? ஆமென். உடனே சாப்பிட்டுட்டு பேசாம போய் தூங்கிடுற. கேட்டா துணி துவைக்கணும், எனக்கு பயங்கர வேலை. After the benediction, we say amen. They are going and eating and just sleeping. ஒரு ஆத்மாவை சந்திக்க போறியா? Are you going and meeting a soul? ட்ராக்ட் மினிஸ்ட்ரி போக கூடாதா? Don't you go for the tracts ministry? ஆத்மாக்களை தேடி ஆஸ்பத்திரி போக கூடாதா? Don't you go seeking the souls in the hospital? ஒரு ஊழியம் செய்ய கூடாதா? Can't you do a ministry? சண்டே ஸ்கூல் ஊழியம், அது 3 மணிக்கு விட்டா 5 மணிக்கு விட்டா அதுக்கு மூஞ்சி கிஞ்சி எல்லாம் மாறி அழுது மூக்கு சிந்தியே ஊழியம் செஞ்சு எந்த அதுக்கெல்லாம் பிரதிபலன் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? What type of reward are you going to get the Sunday school? அழுது நீ ஊழியம் செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. By weeping going on. இயேசுவே நான் ஜாகறேன் செத்து போகிறேன். நீ சாவுன்னு தான் விடுவார். உனக்கு பிரதிபலன் கிடைக்காது. கிறிஸ்துவுக்காக சாகும்போது கூட இதோ வானம் திறந்திருக்கிறதுன்னு ஸ்தேவானா போல நீ சொல்லிட்டு சாவணும். So for the sake of you want to die for Christ, like Stephen, you God say, we go, the heaven is open. நீ சரியான விதத்துல கர்த்தருக்காக என்ன செய்யற? In the right manner, what are you doing for the Lord God's sake? ஒரு சிலர் உடனே சொல்லுவாங்க, நாங்க 28 வயசுல செஞ்சோம், இப்ப 65 வயசு 80 வயசுனாலும் சாகும்போது நீ கர்த்தருக்காக எதையாவது செஞ்சுட்டு தான் செய்யணும். Some other people, they may say at the age of 28 we have done, now it is 65. Even though if you are 80 years old, you must do something for the Lord God at the time of your death and go. பொன்னகரத்துல 2 ப்ரோகிராம் போட்டாங்க. There are 2 programs are just given in Ponnagaram. ஒரு சபையில அவர் கேக்குறாரு, உங்களுக்கு ரட்சிப்பு எப்படி கிடைத்தது, எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. Come on, say about your experience, how do you saved? அப்ப அவங்க சொல்றாங்க, and they say so. இந்த ஏரியால நாங்க போகும்போது ஒரு வயசான ஒரு ட்ராக்ட் கொடுத்தாரு, அது என் லைஃபுக்கு ஏத்த மாதிரி வார்த்தையா இருந்துச்சு, நான் ரட்சிக்கப்பட்டேன். So when I just passing through this area, an aged person gave a tract, so that was such applicable to my life, so I've been saved. உடனே அப்படியே வர்றவங்க எல்லாம் அதே ஒரு வயசானாலும் கடைசில பார்த்தா ஒரு ரொம்ப வயசானவர் அங்க டிராக்டர் கொடுக்கிற ஒரு ஊழியம் செய்றார். Likewise, everybody says so the aged person was doing the ministry. இன்னொரு டாமிஸ் விண்டோன்னு ஒரு ஆளு. Another one, Thomas Window. அவனுக்கு 2 காலும் கிடையாது. He did not have 2 legs. நடந்த சம்பவத்தை அவங்க நிகழ்ச்சியா போட்டாங்க. They just put up like a program what the real incident. அவனுக்கு ஒரு பைபிள் கிடைக்குது. He got a Bible. பைபிள் உள்ள வசனத்தை எழுதுறான். He was writing he was reading the word of God. அவனுக்கு பிடிச்ச வசனம், அவனை டச் பண்ண வசனமா எழுதி பேப்பர்ல ஜன்னல் வெளிய போட்டுட்டே இருக்கு. So through the window he was just throwing the paper after whatever the verse he was touched by. போற வர்ற ஆளுங்க எல்லாம் அந்த பேப்பர் எடுக்கறாங்க. Other passers by they are just collecting this paper. என்னடா டே கண்டினியூ விழுந்துட்டே இருக்கனா ஒவ்வொருத்தனா ஒன்னு எடுத்து பார்க்கறான், அவன் லைஃப்க்கு உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். So continually they were also receiving paper, they were just your sorrows shall be changed into joy. இப்படி अनेகர் சந்திக்கப்படுறாங்க. Likewise many people were being met. அதுல ஒரு தரித்திரன் சந்திக்கப்படுறான். In that one poor man was also being met. அவனை கர்த்தர் பயங்கரமா ஆசீர்வதிச்சார். The Lord God bless him abundantly. அவன் திரும்ப இந்த ரூட்ல வரும்போது இந்த மனுஷனை சந்திக்கிறான். Finally when he was coming in that route he met that man. சந்திச்சு, ஐயா உங்க அந்த எழுதி போட்ட வசனத்தை கிடைச்சு எனக்கு வாக்குத்தத்தம் மாதிரி நான் பிடிச்சிட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். So he says, so sir, what you have given that what written and give to me like a promise I got hold, then Lord God bless me. நீங்க என் வீட்டுக்கு வந்துருங்க. Just you please come to my home. நான் உங்களை நல்லா வச்சு பராமரிக்கிறேன். I want to nourish you well. அப்ப இவர் கேக்குறாரு, எங்க இருக்கு உன் வீடு? Then he was asked, நெருக்கடியான இடத்துல வசனம் போட்டு அந்த ஊழியமா செய்வேன், அங்க போய் நான் சுகபோகமா இருக்கேன்னு செய்யல,
விருப்பப்படுறேன். I don't want to live a pleasureful life being there. If I be there in the crowd of the people, I can do this ministry at least. எனக்கு கால் இல்லாத ஆளுக்கு இப்படி ஒரு ஊழியம் கொடுத்திருக்காரு, நான் அதையாவது ஒழுங்கா செய்யணும். Because I don't have the leg, the Lord has given me the ministry, I want to do correctly for that. நீ கர்த்தருக்காக என்ன செஞ்சீங்க? What have you done for the Lord God? இன்னைக்கு காலையில வந்ததுதான் நீ செஞ்ச மிகப்பெரிய சாதனை. It's a very great achievement. You have come here. அதுவும் 10:30க்கு வந்த பாரு, உனக்கு நோபல் பரிசு தான் So you will be given Nobel Prize because you have come here at 10:30. ஆனா அவன் கை கால் இல்ல. But he did not go any deaf and dumb. Deaf and dumb. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. How it would be, you think it over. காது கேட்காது, வாய் பேச தெரியாது. என்னைய கர்த்தர் ஏன்டா இப்படி படைச்சார் அப்படின்னு கேட்கல. இத வச்சுக்கிட்டு இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும்னு போய் செய்றான். They are doing the ministry even though those are being affected by the deaf and dumb, even though they did not question why the Lord has created me as a deaf and dumb. இப்ப ஆமென் உடனே அந்த ரயில்வே அந்த லாஸ்ட்ல ஒரு கறிக்கடை இருக்கு, அங்க போய் நிப்பா நம்ம விசுவாசி. When we just said the benediction, amen, they will be going standing in the pictures of near the railway track. ஏன்? Why? கொஞ்சம் இரு. We stay here. இருந்து ஒரு ஊழியம் செய்ய. Just sit here and do ministry. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி செய்ய. According to the grace which is given unto you, do the ministry. உனக்கு இருக்கிற அறிவின்படி செய்ய. According to the knowledge given to you, do. உனக்கு இருக்கிற திறமையின்படி செய்ய. According to the capability you have, do it. உனக்கு இருக்கிற வசதியின்படி செய்ய. According to the facility you have, do that. கார்ல 4 பேர் ஏத்திட்டு போய் ஒரு கிராமத்துல விட்டு ஊழியம் செய்ய. Just take 4 people in your car and go to the village and do your ministry. அடிக்கட்டும். Let them beat you. ஏசட்டும். Let them scold you. துப்பட்டும். Let them fight at you. வாங்கிட்டு வா. Just receive it and come. அடுத்த வாரம் இன்னொரு ஊருக்கு போ. Next week go visit another village. நீ ஏதாவது என்ன நீ கர்த்தருக்காக செஞ்சிருக்கிற? What have you done for the Lord God? நீ சிறியவனாயிரு, ஆனா ஊழியக்காரனாயிரு. Be a little but be a servant of God. நமக்கு பிரச்சனை என்னன்னா, என்னை அவங்க மதிக்கல, இவங்க மதிக்கல, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஜனம் அழிஞ்சு போகுது, அதை தேடி நீ ஏதாவது செய்றியா கர்த்தருக்காக? உனக்கு என்னன்னா, எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் தரணும், எனக்கு அதை தரணும். நீ ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிற, உலக பிரகாரமான ஒரு டார்கெட். You are having the valid target, the Lord God to bless you, and none of them is just respecting you and they are counting least you, but thousands of souls are being destroyed. Are you going and meeting them? பிரசங்கம் தவறா? Is it wrong my message? நீ சிறியவனாயிரு. Be a little one. ஆனா கர்த்தருக்கு ஊழியக்காரனாயிரு. But be a servant to God. எதையாவது ஒரு நாளைக்கு நீ ஒரு ஆத்மாவாவது சந்தி, ஒரு நாளுக்கு கொஞ்ச நேரமாவது நீ பகுதி நேர ஊழியம் செய். At least for a while in a day you have to do your part-time work. நம்ம கால் நீட்ட முடியல, கை நீட்ட முடியல. அவனுக்கு காலே இல்ல, நீட்டுறதுக்கு கால் இல்ல. We say we don't have to, I can't just stretch my legs and hands, but they don't have even legs and hands at all. அவன் ஊழியம் செய்றான். But he does the ministry. நம்ம தலை சீவறதுக்கு 3 மணி நேரம். We are taking 3 hours to comb our hair. வெளிய வந்தா ஸ்கிரீன் தட்டிறது, திருப்பி போய் ஒரு 3 மணி நேரம். If you come out the screen touches that and again you go. இது என்ன, நான் வந்து ஃபேஷன் ஷோவா நடத்துறேன் சர்ச்சை? Am I conducting any fashion show? தேவனை பார்க்க வர்ற வா. Only you are coming here to see God from here. வார்த்தையை கேளு, நீ சிறியவனாயிரு, ஆனா ஊழியக்காரனாயிரு. Hear the word of God, be a little but be a servant. எபேசியர் 3:8 படி, According to Ephesians 3:8, நீ சிறியவனாயிரு, ஆனா பரிசுத்தவனாயிரு. be a little but be a saint. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவன். I am the least of all saints. இது அவன் தன்னை தாழ்த்துறான். எல்லா பரிசுத்தவான்களும் நான் ரொம்ப சின்னமாப்பான்னு He is சொல்றான். humbling himself. I am the least of all the saints. நம்முடைய மெசேஜ் படி நீ சிறியவனாயிரு, ஆனா பரிசுத்தவனாயிரு. According to our message, you be a little one but be a saint. சிறியவனாயிரு, ஆனால் சீஷனாயிரு. Let you be a little one but be a disciple. சிறியவனாயிரு, நீ விசுவாசியாயிரு. Let you be a little one but be a believer. சிறியவனாயிரு, சகோதரனாயிரு. Be a little one but be a brother. சிறியவனாயிரு, பயபக்தி உள்ளவனாயிரு. Be a little one but have godly fear in you. சிறியவனாயிரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ளவனாயிரு. Be a little one but have the fear of God in you. சிறியவனாயிரு, ஆனால் ஊழியக்காரனாயிரு. Be a little one but be a servant to God. கடைசியாக சிறியவனாயிரு, ஆனால் பரிசுத்தவனாயிரு. Finally, be a little one but be a saint. யாரு என்ன குறை சொல்லட்டும், தேவனுக்கு முன்பாக நீ பரிசுத்தவனாயிரு. Let anybody just blame you, be a saint in front of God. பழைய ஏற்பாட்டிலே கிரியையில் பரிசுத்தம், புதிய ஏற்பாட்டிலே சிந்தையிலே பரிசுத்தம். In the Old Testament, in the deed we need the holiness, but in the New Testament in our thought. எத்தனை பேர் பரிசுத்தவான்களாய் மாற How விரும்புகிறீர்கள்? many of you want to change into holy or saint? நீ அப்படி இருந்தால், If you so, நீ அப்படி சிறியவனாய் உன்னை ஒப்பு கொடுத்தால், if you commit yourself as a little one, உனக்கு எப்படினாலும் ஒரு கலசம் தண்ணீர் கிடைக்கும். anyway you shall receive a cup of water. நீ சிறியவனா இருந்தா உனக்கு இடர்ல செய்யறவனை கர்த்தர் தண்டிப்பார். If you are being the little one, the Lord shall punish the people those who hinder you. நீ சிறியவனா இருந்தால் உனக்கு செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு செய்யறதாய் கணக்கிடப்படும். If you are being a little one, whatever things are done unto you, it shall be considered it has been done to நீ God. சிறியவனாயிரு, கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். If you are being a little one, the Lord shall reward you. நீ சிறியவனாயிரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Be a little one, the Lord shall bless you. நீ சிறியவனாயிரு, கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். Be a little one, the Lord shall give you grace. எல்லாரும் கண்களை Let மூடுவோம். us all close our eyes. கர்த்தாவே,
நான் சிறியவனா இருக்கிறேன், ஆனால் நான் சீசனா இருக்க விரும்புகிறேன். Lord, I am a little one, but I want to be a disciple. நான் சிறியவனா இருக்கிறேன், ஆனால் என்னை விசுவாசியாய் மாற்றும். I am a little one, Lord, please change me into a believer. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us all close our eyes and kneel down. கர்த்தர் உன்னை மகிமையான சிங்காசனத்துல உட்கார வைக்கக்கூடிய தெய்வம். The Lord God is a God, He is able to make you to sit in the glorious throne of Him. உன்னை சிங்காசனத்துல உட்கார்ந்து அழகு பார்க்க விரும்புகிறார். He want to just make you to sit in the throne and want to see the beauty of that. உன்னை குப்பையிலிருந்து எடுத்து விட்டு விடுகிறது அல்ல. He is not just leaving you after just taking you from the dust. ஒரு குப்பை தொட்டில இந்த கவர்மெண்ட்ல என்ன செய்வாங்க தெரியுமா? What the government people they do know? சொல்லுங்க. Can you say so? நீங்க வீட்ல இருக்கிற குப்பையெல்லாம் வீட்டு வாசல்ல ஒரு டப்பாவுல வச்சு போட்டு விட்டுருவீங்க. You'll be just putting all the dust in the dustbin near your house. அவன் கொண்டு போய் இன்னொரு பெரிய குப்பை தொட்டில போட்டு போயிடுவான். He'll go and put a big garbage. அதான் உலகம். That's world. ஆனா தேவன் அப்படி அல்ல. But the Lord God is not so. குப்பையில இருந்து எடுத்து அப்படியே உன்னை பிரபுக்களோட சபையில கொண்டு வந்து பரிசுத்தவான்கள் கூட்டத்துல உட்கார வச்சு அடுத்த ஸ்டெப் மகிமையிலே சிங்காசனத்திலே உட்கார வைப்பார். After taking you and raising you from the dust, the Lord God will make you to sit with the princes in the church of God. The very next step He shall take you to the glorious throne of Him. ஆண்டவரே, நான் சிறியவன் ஆனால் சீஷனா இருக்க விரும்புகிறேன். Lord, I am a little one, but I want to be a disciple. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Let போடுங்க. us all close our eyes and kneel down. சிறியவனா இருந்தாலும் நீ சீஷனா இரு. Even though you are a little one, be a disciple. ஒன்று. First one. இரண்டாவது, Secondly, சிறியவனா இரு ஆனால் விசுவாசியா இரு. be a little one, but be a believer. சிறியவனா இரு, சகோதரனா இரு. Let you be a little one, but be a brother. சிறியவனா இரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இரு. Let you be a little one, but fear God. சிறியவனா இரு, கர்த்தர் மேல் பக்தி உள்ளவனா இரு. Let you be a little one, but have godly fear upon God. சிறியவனா இரு, Be a little one, ஆனால் கர்த்தருக்கு ஊழியக்காரனா இரு. but be a servant to God. சிறியவனா இரு, Be a little one, பரிசுத்தவானா இரு. be a saint. கர்த்தர் இதைத்தான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். Only the Lord God is demanding this நீ from அப்படி you. உன்னை சிறியவனாய் மாற்றிக்கொண்டால் கர்த்தர் உன்னை மகிமையான சிங்காசனத்தில் கொண்டு போய் If you உட்கார make yourself as a little one, the Lord shall take you to the glorious throne of Him. உன்னை கெட்டு போக அனுமதிக்க மாட்டார். He shall not allow you to be perished. இப்படிப்பட்ட சிறியவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, பராக்கிரமசாலிகளே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Seeing and the little one, the Lord God is telling that, ye mighty valiant man, the Lord is with you. இப்படிப்பட்ட சிறியவர்களை கர்த்தர் பெரியவர் ஆசீர்வதிக்க போகிறார். Such type of little ones are going to be blessed by the greater one, the Lord God. யாரோ என்னைக்கோ உங்களுக்கு இன்சல்ட் பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. Don't give everything what somebody have just insulted you some other day. யாரோ என்னைக்கோ உங்களை தரக்குறைவா நடத்தினது, கீழ்த்தரமா பேசினது, அற்பமா என்னது, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. Don't go on think about that somebody on the other day they have just disgraced you and talk very less about you. இயேசு அதை விட கீழ்த்தரமா நடத்தப்பட்டவர். Jesus Christ was being led so disgracefully then. உன்னுடைய ரட்சிப்பின் அதிபதி இதே பாதையில் தான் போயிருக்கிறார். The prince of your salvation also gone with the same path. நான் நல்ல சிறியவனாய் போயிட்டேன் என்னை எல்லாரும் ரொம்ப அருவருப்பா நடத்துறாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. You don't think so, I am being a least one, all people are just considering me and leading me as a very abominable one. ஒன்று நிச்சயம், One thing is certain. எப்பொழுது மற்றவர்கள் அற்பமா எண்ணுகிறார்களோ அப்பொழுது நீ தேவனால் கனம் பண்ணப்படுகிறாய். When others are Hallelujah. as the least one, you are being guarded by the Lord. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many you believe that? ஓ, சிறியவன் பெரியவரால் ஆசீர்வதிக்கப்படுவார். The least shall be blessed by the greater. உன்னை கெட்டு போக தேவன் அனுமதிக்க The மாட்டார். Lord shall not permit you shall be உன்னுடைய perished. தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். Your angels are always seeing the face of the heavenly Father in உன்னை heaven. பிரபுக்களோடு உட்கார வைத்து மகிமையான சிங்காசனத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். He shall make you to sit with the princes and take you to inherit the glorious throne.